அனைவருக்கும் வணக்கம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீட்டை நாங்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசாங்கம் சமீபத்தில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டின் மீது நமக்கு நிறைய சந்தேகம் வந்துச்சு. எப்படி 1,00,000 கோடி ரூபாயை கொண்டு வர முடியும் 100 நாளில்? அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கான முதலீட்டை நேற்றுக்கு ஒரே நாளில் கொண்டு வந்திருக்காங்க, 13ஆம் தேதி. அது எப்படிரா, ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தோணிச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 104 MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த 104ல் 97 MOUs நேற்றுக்கு ஒரே நாளில் மட்டும் சைன் ஆகிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பெரிய வடையை சுட்டாங்க. ஒரே டவுட்டாகவே இருந்துச்சு. சரி, என்னதான் கொஞ்சம் உள்ளார அலசி போய் பார்த்தா அந்த முதலீட்டாளர்கள், அது பிறகு அந்த முதலீடு செய்யக்கூடிய கம்பெனிகள் அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிகிட்டு வந்தவங்களெல்லாம் பார்த்தாக்க பயங்கரமான சந்தேகமாக இருக்குங்க. அந்த சந்தேகம் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஒரே ஒரு காணொளி, அந்த காணொலியை பாருங்கள். இவங்கெல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு 100 நாளைக்கு வர்றதுக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் தான் காரணமாக கைஸ். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. முதலமைச்சர் பக்கத்தில் நின்று அப்படியே செல்ஃபி எடுக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ். பயங்கரமான ஃபேன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே. இன்வெஸ்டர்ஸ்ன்னு நம்புற மாதிரியாங்க இருக்குது இவங்களெல்லாம் பார்த்தாக்க. எங்கேயோ ஆர்காட் ரோட்லையோ கோடப்பாக்கத்துலேயோ ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. இவங்க எல்லாம் இன்வெஸ்டர்ஸாங்க. இந்த 1,00,000 கோடி முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் நடத்தியிருக்காங்க. பாருங்க, இதை பார்க்கறதுக்கு டூப்ளிகேட் வெர்ஷன் ஆஃப் சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கு. எனக்கு கீழே ஆள் சேர்த்து, எனக்கு கீழே அவங்க ஆள் சேர்த்து இன்னைக்கு நான் BMW காரே வாங்கிட்டேன். நீங்கள் நம்பலன்னா என் கார் வெளியில தான் நிற்கிது, போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. இது முதலீட்டாளர்கள்னா அவங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள். அவங்க எல்லாம் விஜய் அவர்கள் கூட என்ன பேசலாம், நம்ம என்ன எப்படி பிச் பண்ணலாம், நம்ம எப்படி ஒரு முதலீட்டை நம்ம எப்படி இது பண்ணலாம், நம்ம என்ன ஐடியாஸை எப்படி இது பண்ணலாம், அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். அழகாக ஒரு செல்ஃபி. நம்ம முதலமைச்சர் பார்த்துட்டோம். ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தவர், கெரியரின் உச்சம், ஒரு செல்ஃபி வந்ததுக்கு ஒரு செல்ஃபி கிடைக்கும் அப்படின்னு செல்ஃபிக்காக அலைஞ்சிக்கிட்டு தெரிய மாட்டாங்க. இது முதலீட்டாளர்கள் மாநாடு கிடையாது. தாவேக ஆட்சி 100 நாள் முடிஞ்சிருச்சுன்றதுக்கான கொண்டாட்ட நிகழ்ச்சி. அதுக்கு வாடகைக்கு கோட்டை எடுத்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவ்வளோதான் இருக்குது காய்ஸ். இதெல்லாம் பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் மாதிரியா இருக்குது, ரசிகர் மன்ற நிகழ்ச்சி மாதிரி இருக்குங்க. அது இவரை பார்த்துக்கோங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு இன்வெஸ்டராக. இவர் ஒசூரில் ஏதோ கம்பெனி நடத்த போகிறாப்புல. இவரும் பெரிய இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவருடைய ஆஃபீஸை போய் பார்த்தாக்க என்ன இது 1,00,000 கோடி முதலீடு, 104 MOUs அப்படின்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக கோடியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்கன்னு பார்த்தாக்க 2 மாடி பில்டிங்கு, அதுவும் வாடகைக்கு இருக்காங்களா இல்லை சொந்தமாக இருக்காங்களான்னு தெரியல. ஒரு 3 டூ வீலர் வெளியே நிற்கிது. இவங்களெல்லாம் பார்த்தாக்க இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே. எங்களுக்கு கம்பெனி நடத்துறதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க அப்படின்னு யாரையாவது கேட்குற மாதிரி இருக்காங்களே. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. எல்லாமே ஷூட்டிங்னா இதுவும் ஷூட்டிங் தானா? கொஞ்சமாவது நியாயமாக நடந்துப்பாங்களா இன்னைக்காவது இந்த தாவேக அரசாங்கம்? எப்படியாவது நரேட்டிவ் செட் பண்ணி பாருங்கள். எங்கள் அண்ணன் அப்படி, எங்கள் அண்ணன் இப்படி, எங்கள் அண்ணன் 1,00,000 கோடி முதலீடு கொண்டு வந்துட்டார் அப்படி இப்படின்னு நரேட்டிவ் செட் பண்ணியே தாவேகாவுடைய வாக்குகளை எல்லாம் தக்க வச்சு அடுத்த தேர்தலையும் ஜெயிச்சிடலான்ற கனவோட இருக்காங்க போலயே. அடுத்தது இன்னும் நமக்கு அதிகமான சந்தேகம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முதலீட்டாளர்கள்ன்ற பேரில் அங்கே வந்திருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. திமுக ஆட்சியில், போன ஆட்சியிலலாம் அப்படி இருந்துச்சுங்க, இந்த ஆட்சியில் இப்படி மாறிடுச்சுங்க, மாற்றமுங்க, சூப்பர் மாற்றமுங்க அப்படின்ற மாதிரி புகழ் போடுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் எந்த காலத்துலையா அரசியல் பேசுனாங்க, அரசியல் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு வேண்டியதுக்கு இப்போ அப்ரூவலுக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் இந்த MOU சைன் பண்ணியிருக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் படி அவங்க 1 மாதத்துக்குள்ளே எல்லா அப்ரூவலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ரூவல் அவங்க கொடுக்கல அப்படின்னா கூட 20 நாளில் நாங்கள் அது டீம்டு அப்ரூவல் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒர்க்கு நிற்காது எதுனாலையும். இது வரைக்கும் இதுக்கு முன்னால் இருக்க ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு அப்ரூவல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த 20 நாளில் டீம்டு அப்ரூவலுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸுங்கிறது எப்போ வாய்ப்பு வருதோ அப்போ தான் பண்ண முடியும். அதுக்கு 2 வருஷத்துக்கு நம்ம பிஸ்னஸ் வாய்ப்பெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. அந்த வகையில் இது ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே இந்த MOU ஃபங்க்ஷனில் கலந்துட்டு சைன். MOU ஃபங்க்ஷனா? ஐயோ, இவர் எந்த கம்பெனியோடைய சிஇஓன்னு தெரியலையே. E. தார்பாயா இல்லைன்னா ஆஸ்பட்டா சீட்டா?
தெரியல பாசு. ஏதோ ஒரு லாரி லோடு மேனை கோயம்பேட்டில் எங்கேயாவது பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி அவங்களுக்கு கோட்டை மாட்டி விட்டு இன்வெஸ்டர்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எம்ஓயு ஃபங்க்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் மீட்டை வந்து எம்ஓயு ஃபங்க்ஷனா? இவர் யார், என்ன கம்பெனி ஏற்கனவே நடத்துகிறாரு, இல்லைன்னா என்ன அது எதுக்காக அந்த அப்ரூவலுக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டோம் திமுக ஆட்சி காலத்தில் அப்படின்லாம் சொன்னார். அது என்ன ப்ராஜெக்ட்டு, இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு, என்ன அது என்னன்னு தெளிவாக சொன்னால் தானங்க புரியும். என்ன கம்பெனி நடத்துகிறாரு, யார் இவர், அதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்மளும் வந்து என்னன்னு நோண்ட முடியும். அதை விட்டுக்கிட்டு எம்ஓயு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு போன ஆட்சியை விட இந்த ஆட்சி ரொம்ப பெட்டராக இருக்குது, எங்களுக்கு ஏதோ அப்படி பேசணுன்னு நம்பிடுமா? அடுத்த வருஷம் ஜிடிபி ரிப்போர்ட்லாம் வரட்டும், அது வரைக்கும் என்னத்தையாவது சொல்லி உருட்டிக்கிட்டே இருக்கட்டும். அஃபிஷியலாக எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் போட்டு பொலன்னு பொழந்துடும். என்னமோ 1 லட்சம் கோடி முதலீடுலாம் சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேட்குற நாள் விரைவில் வரும் பாருங்க. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு முதலீட்டாளர் அரசாங்கத்துடைய சப்போர்ட்லாம் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவரையும் பாருங்கள், ஸ்மார்ட் மூவ், சிஎம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாரு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் எர்லி இந்தியாவுக்குள்ளே நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம் கம்பெனியை. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டுங்கிறது எங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக கிடச்சிருச்சு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் டு பி அனௌன்ஸ்ட் இன் தமிழ்நாடு பை த கவர்மெண்ட். அது வந்து கரெக்டான டைமில் கொஞ்சம் லைட்லி லிட்டில் ஃபாஸ்டர் அதை செட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ ஸ்மார்ட் மூவ் பை த சீஃப் மினிஸ்டர் அண்ட் த டீம். தேங்க்யூ. இந்த செய்தியை இந்த ஊடகங்கள் பதிவு பண்ணுவாங்கல்ல, அப்போ என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காங்க, இவருடைய பேரை கூட என்னென்னு போடாமல் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றவர் பேட்டி. அப்போ யாருன்னு கூட தெரியாமல் தான் போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா சந்தேகம் வரல, வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரே பாராட்டி தள்ளுறாங்க. முதலமைச்சர் வந்து செம ஸ்மார்ட் மூவு, அவர் செமையாக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாரு எல்லாத்தையும் அப்படின்றாங்க. அங்கே வந்து எம்ஓயு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோன்றாங்க. வெறும் எம்ஓயூஸ், அவ்வளோதான். எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. 104 எம்ஓயூஸும் சைன் பண்ணியிருக்காங்களான்றது தெரில, வெறும் ஒப்பந்தம் தான், இன்னும் வரல 1 லட்சம் கோடி முதலீடு. அதுக்குள்ளேயே வந்து கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா சந்தேகம் வரல. திமுக எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டுது அப்படின்றது இப்போதாங்க புரியுது. முன்னாள் தொழில்துறை அமைச்சர் நம்ம டிஆர்பி ராஜா அண்ணன் அவர்கள் ஓடி வெளிநாட்டுக்கு அங்கேயும் ஓடி அவ்வளோ கஷ்டப்பட்டு முதலீடுகளை எல்லாம் ஈர்த்து தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்ய வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வச்சு அவ்வளோ போராடினாருங்க, ஓடி உழைச்சாருங்க மனுஷன். ஆனால் ஆக்சுவலாக முதலீடுகளை கொண்டு வர்றது அப்படின்னா வெறும் வந்து 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கட் அவுட்டை வச்சு அதுக்கு முன்னாடி இப்படி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை ரீல்ஸ் ஆக்கி அதை சமூக வலைத்தளங்களில் போட்டாலே போதும் போல இருக்குது காய்ஸ். கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்டுகளெல்லாம் வர வச்சு இவங்கெல்லாம் தான் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு மக்களை நம்ப வச்சா போதும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மாடிக்கு எங்கேயாவது வாடகைக்கு ஏதாவது சின்ன கம்பெனி எங்கேயாவது நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஹாஸ்பிட்டா சீட்டு கடியில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்வெஸ்டர்ஸ்னு உட்கார வச்சு பாருங்கள் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கோட்டு சுட்டெல்லாம் மாட்டி விட்டு ஃபோட்டோ எடுத்தால் போதும். இன்வெஸ்டர்ஸ் மீட்டு முடிஞ்சு போச்சு. இவங்க என்னென்னா நாடாக அலைஞ்சி பெரிய முதலீட்டாளர்களெல்லாம் பார்த்து சந்தித்து பேசி தமிழ்நாட்டுடைய அருமை பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்லி எங்கள் நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு வர வச்சு அதுக்கு பிறகு இதெல்லாம் பண்ணி திமுக ஏன் தோத்துச்சுன்னு இப்போ தான் புரியுது. வெறும் ஒரு கட் அவுட்டு, ஒரு ஃபோட்டோ, இதை பண்ணி ஜெயிச்சிருந்துருக்கலாம், ஆட்சியை தக்க வச்சுருந்துருக்கலாம். நரேட்டிவ்ஸ் தான் இங்கே எல்லாமே. சும்மா சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா மக்களுக்கான அரசியல் செஞ்சால்தான் இங்கே நிலைத்து நிற்க முடியும் என்பது தான் உண்மை. ஏன் அப்படின்னா இந்த நரேட்டிவ் செட் பண்ணி ப்ராப்பரான அஸ்திவாரமே இல்லாமல் இயங்கக்கூடிய இந்த தாவைக்க அரசாங்கம் இருக்கு இல்லையா, இது நீடிக்காது, இது ரொம்ப நாளைக்கு வராது. நரேட்டிவ் சாலையே பில்ட் பண்ணது நரேட்டிவ் சாலையே உடைக்கப்படும். ஆனால் ஆக்சுவலாக கல் மண் உழைப்பு எல்லாம் போட்டு கட்டப்பட்ட அஸ்திவாரம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அவ்வளோ ஈஸியாலாம் உடைச்சிட முடியாது, அதுதான் நிலைத்து நிற்கும். 100 நாட்கள்லேயே 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் 15 லட்சம் கோடியிலேருந்து ஒரு 16 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் முதலீடுகளை கொண்டு வந்துடுவாங்க இல்லையா? ஷாப்பா, என்ன பெரிய அமௌண்ட்டு. இவ்வளோ திறமையை வச்சுருக்கக்கூடிய ஒரு மனுஷன் சினிமாவில் இருந்திருக்காருங்க. இவ்வளோ திறமையை வச்சுட்டு எதுக்கு சினிமாவில் இருந்தார் இவர்? இப்பேற்பட்ட ஒரு மாமா மனிதனை தமிழ்நாடு இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்குங்க. இவரெலாம் அப்போவே வந்திருந்தாருன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்குமே, அமெரிக்காவே மிஞ்சி எங்கேயோ போயிருப்போமே. அப்படியா? அணில் குஞ்சுகள்லாம் வந்து கெத்தா சொல்லலாம். சொல்லுங்கடா அணில் குஞ்சுகளை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கெத்தா பதிவுகள் போடுங்க. அடே அமெரிக்கா, இன்னும் 5 வருஷம் இருக்கடா, உங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிகளையும் எங்கள் அண்ணன் காலடியில் கொண்டு வந்து போடுவோம் பாருங்கடா. 100 நாட்களில் 1 லட்சம் கோடிடா.
5 வருஷத்தில் நாங்கள்லாம் 15-20 லட்சம் கோடி போயிடுவோம்டா, தாண்டி போயிடுவோம்டா. நாங்கள் சுடக்கூடிய வடை இருக்கு பாருங்க, உலகத்தில் எவனும் இந்த அளவுக்கு வடை சுட முடியாது. அது சினிமாவில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, வடை சுடுறதுல நாங்கள் தான்டா கிங்கு. ட்ரம்ப், எலான் மஸ்க் அளவுக்கு போயிடுவாங்க. அவங்க எல்லாம் இப்போ பதற்றத்தில் இருப்பாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவர்மெண்ட்டை பார்த்து. இவங்க இப்படியே போனாக்க நம்மெல்லாம் அவங்களுக்கு அடிமையாயிருவோம் போலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பதற்றத்தில் இருப்பாங்க. இன்னொரு கம்பெனி பார்த்தா கம்பெனிக்கு வெப்சைட்டு கூட இல்லைங்க. லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் அப்படின்னு ஒன்று, கம்பெனிக்கு ஒரு வெப்சைட்டு கூட இல்லைங்க. இமெயில் ஐடியை கூட மென்ஷன் பண்ணலங்க. யாரோ நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க நம்ம முதலமைச்சரை. இந்த கம்பெனி வந்து 10,000 கோடி முதலீடு பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க போல காய்ஸ். இது டேட்டா சென்டர் கம்பெனி, ஒரு வெப்சைட்டு கூட இல்லாத டேட்டா சென்டர் கம்பெனி. இந்த வெற்றி தமிழ்நாடு முதலீடு மாநாடாக இருக்குச்சு, இதெல்லாம் இருக்கு பாருங்க. என்னமோ ஒன்றுங்க, முதலீட்டாளர்கள் மாநாடு. அந்த இதுக்கு வந்து சென்னை ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு விட்ருக்காங்க. சென்னை ஃபுல்லாக வெற்றி தமிழ்நாடு 1,06,998 எம்ப்ளாய்மெண்ட் இப்படின்லாம் போட்டு என்ன ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, விளம்பர மாடல் திமுக இப்படின்லாம் சொன்னாங்க காய்ஸ். யாரோ இன்னைக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருக்கார். சரி, 1 லட்சம் கோடி முதலீடு பண்ணிட்டீங்களே தமிழ்நாட்டில், அதை பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 2,500 ரூபாயை கொடுக்கலாம்ல? அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2,500 ரூபா எங்கடா அப்படின்னு கேட்டால், அதான் கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்றானுங்க. ஆனால் 1 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோன்றானுங்க. என்னங்கடா இது? 1 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய 2,500 ரூபா, அந்த 6 சிலிண்டர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நமக்கு தாங்க தலையே சுத்துது. ஆகவே இந்த வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்ற இந்த நிகழ்ச்சி, இந்த MOU நிகழ்ச்சி இதோடைய பேர். இதில் வந்த இன்வெஸ்டர்ஸ் பற்றியும் அவங்களுடைய கம்பெனிகளை பார்த்தாவே நமக்கு பயங்கர சந்தேகமாக இருக்குது. உண்மையாலுமே 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான MOUஸை சைன் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க கைஸ். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.